வணக்கம். செங்கோட்டையனுக்கு அடித்த அதிர்ஷ்டம். எடப்பாடி பழனிசாமி முழு பொறுப்புகளையும் செங்கோட்டையனிடம் ஒப்படைத்து விட்டாரா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளாமல் செங்கோட்டையன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கூட்டம் நடைபெற்றதற்கான காரணம் இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், எப்படி வேட்பாளர்களை வெற்றியடைய வைப்பதற்கு களத்தில் இறங்கலாம் என்ற ஆலோசனைகளும் நடைபெற்றது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு கேள்வியையும், மக்களவை தேர்தலுக்கான தோல்வியே தற்பொழுது இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இந்த கூட்டத்தின் தலைமை ஏற்று இந்த தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்தால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று 10 தேர்தல்கள் தோல்வியடைந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் எப்படியாவது விக்கிரவாண்டி தொகுதி திமுகவின் கோட்டையாக இருந்தாலும் அந்த திமுகவின் இடைத்தேர்தல் வருவதற்கு காரணமாக அமைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. காரணம், உடல்நிலை குறைவின் காரணமாக வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார், நீங்களும் களத்தில் இறங்க வேண்டும் என்று அவரது உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான் ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் பொழுது மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் திமுகவின் மீது கடும் கோபத்தையும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இனி நாங்கள் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் கூறியிருந்தார்கள். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் இதை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே பார்த்து வருகிறார்கள். திமுகவின் மீது அக்கோட்டையில் உள்ள மக்களே வெறுப்பாக இருக்கிறார்கள். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் சரியான வேட்பாளரை களத்தில் இறங்கினால் வெற்றி நமதே, நாளையும் நமதே என்பதற்கேற்ப, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைந்து விடலாம் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக தகவல்களும், மாவட்ட செயலாளர்களின் ஆதரவுகளோடு, தொண்டர்களது ஆதரவுகளோடு இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையீடு இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெறுவதால் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் அமையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.